நம்மளை எத்தனையோ பேர் வெறுமையாக்க நினைச்சாங்க. இவங்கெல்லாம் வாழ மாட்டாங்க, இவங்களெல்லாம் முன்னேறிக்கிற மாட்டாங்க, இவங்கெல்லாம் எந்த காலம் மேலே வர, இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களுடைய சம்பாத்தியம் என்ன இருக்கு, எதை வச்சு முன்னேறுவாங்க? வாழ்க்கை வெறுமையாக இருந்தபோது யாக்கோபை போல கோலும் தடியுமாய் நின்று என்ன செய்வோம் என்று பரிதவித்த போது கர்த்தர் நம்மளோடு கூட இராவிட்டால் நம்ம அந்த வெறுமையில தான் என்ன செஞ்சிருப்போம், இருந்திருப்போம். அவர் சொல்லுகிறார், எவ்வளவு அருமையா சொல்லுகிறார், என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கினின் தேவனுமானவர் என்னோடு இராவிட்டால் நீர் என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பேன். ஒரு சம்பாத்தியம் பண்ணனா, ஒரு பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கணும்னா, அந்த பிரயாசத்தின் பலன் நம்மோட கூட இருக்கணும்னா அவருடைய கிருபை இல்லாம, அவருடைய வழிநடத்தல் இல்லாமல், இரக்கம் இல்லாம நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நம்ம கையில் என்ன செய்யாது, நிற்காது.